உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் இன்று ஐநா மன்றத்தில் என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வலியொலி ஊடாக பாய்ந்திருக்கின்றாரு. இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பிடிக்காதவர்கள் தயவு செய்து வீடியோக்குள்ள வர வேண்டாம், வீடியோ பார்க்க வேண்டாம், கமெண்ட் பண்ண வேண்டாம். டாக்டர் அர்ச்சுனா பற்றிய இந்த ஐநாவில அவர் என்ன விஷயங்கள் செய்கிற விஷயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள், அது மட்டும் அவர் இந்த வீதிகளில் ஒழுங்கான குளிர் ஆடைகள் இல்லாமல் சர்வசாதாரணமாக நடந்துருக்கிறார், இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. சேனல் புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்க. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ படிச்சு, எங்கேயோ ஆளாகி, ஏதோ வேலை செய்து இப்பொழுது ஐநா வரை சென்றிருக்கின்றார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக. இந்த வளர்ச்சியில நிறைய பேருக்கு பொறாமை இருக்கலாம், அல்லது அவருடைய வளர்ச்சி அவர்களுக்கு உறுத்தலா இருக்கலாம். ஆனால் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில நீங்கள் வீசுகின்ற அத்தனை சொற்களையும் நான் என்னுடைய வளர்ச்சியினுடைய ஆணி வேறாக வைத்துக்கொண்டு நான் வளர்வேன் அப்படி என்று சொல்லிக்கொண்டு, யார் யாரெல்லாம் என்னை கேவலப்படுத்துகிறீர்களோ உங்களை எல்லாருக்கும் சேர்த்துதான் நான் இந்த அரசியல் பயணத்துல போராடி கொண்டு இருக்கின்றேன் அப்படிங்கிற வகையில் அவர் நகர்ந்து கொண்டே இருக்கிறாரு. இதான் உண்மை. யாருமே ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவரும் சரி, தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், நான் என்னுடைய பணியை நான் சரியாக செய்வேன். எனக்கு கிடைக்கின்ற அத்தனை கேவலமான பெயர்கள், என்னுடைய அவப்பெயர்கள் எல்லாமே என்னுடைய வளர்ச்சிக்கான ஆணி வேர்கள் அப்படின்றதான் அவருடைய கொள்கையாக இருக்கிறது என்று ஐநாவுக்கு காலையில போயிடறதுலதான் சென்றிருந்தாரு. அதுக்கப்புறமாக ஐநாவில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நீதி தேடிக்கொண்டு அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வலியொலியில பகிர்ந்திருக்கின்றாரு. என்ன விஷயம் சம்பந்தமாக அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவருடைய பாராளுமன்றம் வந்ததுக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட 77 நாட்கள் நினைக்கின்றேன். அந்த 77 நாட்களும் அவருக்கான அந்த சபை அமர்வுகள்ல அவரை அமர வைக்க முடியவில்லை, அல்லது அவர்களுக்கான பேச்சுக்கான உரிமை கொடுக்கவில்லை. அதுக்கப்புறமாக கிட்டத்தட்ட 2 சபை அமர்வுகள்ல 2 வாரங்கள் 8 நாட்கள் அவருடைய ஒலி வாங்கிய நிறுத்தியமை, அது மட்டுமில்லாமல் அதுக்கப்புறமாக அந்த சிவப்பு லைட் போட்டதற்காக கைது செய்ய முயற்சித்தமை, அது மட்டும் இல்லாமல் வாகனத்துல இப்ப கடைசியாக நடந்த கைதுகள் வரை பல விஷயங்கள் இருக்கிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை கேட்கின்ற குழுமத்துல இது சம்பந்தமா முறைப்பாடு செஞ்சு அங்கே அதற்கான நீதி கிடைக்கவில்லை. அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக ஐநா சபைக்கும் அதே மாதிரி மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் முறைப்பாடு செஞ்சிருந்தார். ஆனால் அதுக்கும் இதுவரைக்கும் தீர்வு கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கிடைக்கவில்லை. அதுக்கப்புறமாக இந்த அண்மையில இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐநா சபை அமர்வுகள்ல இருந்து தானும் அப்படியாவது இந்த அமர்வுகள்ல பங்கு பெற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெனீவாவுக்கு சென்றிருந்தாரு. ஜெனீவாவுக்கு சென்றது மட்டுமில்லாமல் இலங்கையில நடக்கின்ற தனக்கு இழைக்கப்படுகின்ற இந்த அநீதிக்கு எதிராக அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சமூக ஊடகங்கள்ல கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதாவது பாராளுமன்றத்துக்கு உள்ள நடக்கிற பிரச்சனை, பாராளுமன்றத்துக்கு உள்ள தனக்கு நடக்கின்ற அநீதி, பாராளுமன்றத்துக்கு உள்ள தனக்கு மேல செய்யப்படுகின்ற அவதூறுகள், அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு வெளியே நடக்கின்ற பிரச்சனைகள், தனக்கு கிடக்கின்ற உயிர் அச்சுறுத்தல் மிரட்டல்கள், இப்படி எல்லாவற்றுக்கும் அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனக்கான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக இந்த அநீதிகள் மறக்கப்படுகின்ற விஷயங்கள் சம்பந்தமாக அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே சமர்ப்பித்திருக்கிறேன் அப்படின்ற வகையில் அவருடைய கருத்து இங்கே பகிரப்பட்டிருக்கிற சமூக ஊடகங்கள்ல. உண்மையில டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றம் வந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் அவருக்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள், அதுக்கு எங்கே தீர்வு தேடி போவது அப்படின்னு சொல்லி தெரியாத நிலையில இப்ப
ஐநா வரைக்கும் தனக்கு நீதி வேண்டி போயிருக்கிறாரு. தனக்கான நீதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ஐநா மன்றத்துல வந்து தன்னுடைய முறைப்பாடை முன் வச்சிருக்கிறாரு. உண்மையில இந்த முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறமாக விசாரணைகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லப்பட்டிருப்பதாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கார். நேற்றைக்கு என்ன விடயங்கள் பேசினார்கள் அப்படின்ற விஷயங்கள் இன்னும் செய்திகளாக வெளிவரவில்லை. டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமாக எந்த தகவல்களும் வெளியிடவில்லை. அதுக்கப்புறமா இன்று காலை இடம்பெற்ற இந்த விஷயங்கள் சம்பந்தமாக தன்னுடைய வலியொலியில பாய்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமாக மாலை மீண்டும் தனக்கான அங்கே ஒன்று கூட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் சொல்லியிருக்கார் டாக்டர் அர்ஜுனா அவர்கள். பார்க்கலாம் இதுக்கு மாலையில என்ன நடக்கிறது, இது சம்பந்தமான விடயங்கள் தகவல்களாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வெளியிடுகின்ற பொழுது அந்த விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க இங்கே பகிர்வதற்கு நான் தயாராக பிரச்சனை கிடையாது. இல்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த லைவ் வீடியோ போடுவது அல்லது இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தன்னுடைய செய்திகளை உடனுக்குடன் மக்களிடம் பகிர்ந்து கொள்வது, இதுல ரெண்டு விஷயங்களை வந்து புரிஞ்சு கொள்ளணும். டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய உண்மைத்தன்மை, உடனே வந்து ஒரு விஷயத்தை ஒளிவு மறைவின்றி பொது வழியில வந்து பகிர்ந்து கொள்கிறார் அப்படிங்கின்ற பொழுது அவருடைய மனசுல இருக்கின்ற உண்மைத்தன்மையை வெளியில கொண்டு வருகிறார். மக்களிடம் தன்னுடைய பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது இன்னும் ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தா, தன்னுடைய உயிருக்கு ஏதாவது நடந்தால் போன்ற இடத்துல வந்து ஏதாவது ஒரு உயிர் அச்சுறுத்தலோ அல்லது வந்து ஒரு விபத்துக்களோ ஏற்படுகின்ற பட்சத்துல வந்து அந்த லைவ் வீடியோ வச்சுக்கொண்டு நான் என்ன இடத்துல நடந்தேன், என்ன மாதிரியான பிரச்சனை நடந்தது அப்படின்றத கண்டுகொள்ளலாம்னு சொல்லி அவரே ஏற்கனவே சொல்லியிருக்கார். தனக்கு இது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுல ஒரு 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 சமூக ஊடகத்துல பகிரப்பட்ட பகிர்வு, டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஐரோப்பிய நாடுகள்ல போய் நிற்கிறாரு. ஐரோப்பிய நாடுகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் படிச்சு விட்டு வரவும் எப்படி அரசியல் செய்வது அல்லது வந்து எப்படி சமூக ஊடகங்கள்ல வந்து எந்த லைவ் போடாமல் மக்களுக்கு வந்து தங்களுடைய பணிகளை செய்வது அப்படி என்று சொல்ற ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியான ஒரு கருத்தை ஒருவர் பகிர்ந்திருந்தார். ஒரு விஷயம் விளங்கல, ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற சௌரர்களுக்கு தெரியும். இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கமும் சரி எல்லாமே ஊடகம், சமூக ஊடகங்களைத்தான் அண்மையில பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த அரசியல் பயணத்துல. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நீங்க எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி தேர்தலுக்கு கூட நான் ஏற்கனவே ஒரு இடத்த சொல்லியிருக்கிறேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு கூட ஒரு பிரபலமான டிவியில அதாவது தொலைக்காட்சியில வந்து ரெண்டு பேர் தான் இருப்பார்கள். ஒரு ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம். இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு உங்களுடைய கொள்கைகள் என்ன, உங்களோட கொள்கைகள் என்ன, ரெண்டு பேரும் மறுதளித்து பேசுங்கோ, அந்த விஷயம் தான் ஒரு தொலைக்காட்சியில போகும். அதுக்கப்புறமாக இந்த சமூக ஊடகங்கள்ல அவர்களுடைய இப்ப பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதினா அவர் தன்னுடைய சமூக ஊடகத்துல தன்னுடைய பிரச்சனைகளை வந்து பகிர்ந்து கொள்வார், தன்னுடைய ட்விட்டர்ல தான் போட்டுக்கொள்வார். அதேதான் எல்லா இடங்களுமே ஐரோப்பிய நாடுகள்ல நடக்கும். இது சில பேருக்கு தெரியாமல் சில பேர் கருத்துக்களை வந்து 1970ஆம் ஆண்டுல இருந்த மாதிரி இப்ப 2025ஆம் ஆண்டுல இருக்கின்ற பொழுது இப்ப இருக்கிற இந்த சந்ததியினர் கைபேசிகள்லையும் புதிய தொழில்நுட்பங்களையும் வந்து அவர்கள் ஊறி போய் இருப்பதனால அவர்களை இலகுவாக கவர்வதற்கு இந்த வழிதான் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற இந்த வழி இலகுவான வழி. இன்னும் ஒரு விஷயம் வந்து எனக்கு புரியவில்லை. நீங்கள் பார்க்கின்ற சகோதர சகோதரிகள் யாராவது டாக்டர் அர்ச்சனாவோட ஆதரவாளர்கள் சொல்லுங்க. அதாவது வந்து இப்ப என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் காட்டி கொடுத்த வழியிலேயே அவர் வந்து கருத்த கண்ணாடி போடுவது போற இடமெல்லாம் லைவ் வீடியோ போடுறார். இவரை பற்றி கதைப்பதற்கு இங்கே யாருமே வரவில்லை, கதைப்பதற்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னா அவரை பற்றி கதைச்சால் நாளைக்கு அவர்கள் ஆளுங்கட்சியா இருப்பதனால பிடிச்சுள்ளுக்கு போட்டு விட்டார் அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற பயம். அதே மாதிரி இன்னொரு அரசியல்வாதி ஒருத்தர் வந்து அவர் தனக்கென ஸ்டூடியோ போட்டு ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒவ்வொரு வீடியோ வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறாரு. அதுக்கு ஒரு நெறியாளர் இருக்கார். நெறியாளரை வச்சு அந்த நெறியாளர் வந்து கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கின்ற வகையில் அவர் வந்து தொடர்ச்சியா வீடியோ போட்டு கொண்டே இருக்கிறார். அது ஒவ்வொரு நிமிடங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது. அவரிடம் போய் கேட்பதற்கு யாருக்குமே வந்து துணிவில்லை. என்ன காரணம்னு சொன்னா அவரிடம் போய் கேட்டு விட்டால் அவர் ஆளுங்கட்சியோடு நெருங்கி இருக்கின்ற ஒருவராக அரசியல்வாதியா இருக்கார். ஆளுங்கட்சியோடு நெருங்கி இருக்கின்ற ஒரு அரசியல்வாதியா இருக்கின்ற பட்சத்தில் இங்கே அவர் மீது யாராவது அவதூறு பரப்புகின்ற பட்சத்தில் உடனடியாக வந்து குறிப்பிட்ட நபர்கள் மீது வழக்கு பாயப்படும் அல்லது போலீசார் அவர்களை வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயங்களால அவர்கள் மீது யாருமே கதைப்பது சரியான குறைவு. இங்கே டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஏற்கனவே அவர் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தூக்கி கொண்டு அவர் பிஸியா தெரிவதனால யார் என்னன்னாலும் சொல்லி போட்டு போட்டு நான் என் வழியில நான் சரியா பயணிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பயணிப்பதனால அவருடைய இந்த பயணத்தை எடுத்து வச்சுக்கொண்டு தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு அவரை அவதூறு பரப்புகிறோம் அப்படின்ற பேர்ல அவர் மீது அவதூறையும் பரப்பிக்கொண்டு அவர் செய்ய போகின்ற நல்ல விடயங்களுக்கு தாங்களுக்கும் தான் அந்த பலன் கிடைக்க போவது என்பதையும் வந்து மறந்து
இன்னமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவதூறாக பேசுகின்ற ஒரு சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் வந்து என்னோட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இன்று இதுவரைக்கும் டாக்டர் அர்ச்சனா தனக்கு நடந்த தன்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில தனக்கு இடம்பெறுகின்ற உயிர் அச்சுறுத்தலுக்கு இடம்பெறுகின்ற அத்தனை விஷயங்களையும் வந்து ஐநாவில் வந்து முறையிட்டிருக்கார். ஏற்கனவே அவர் இமெயிலின் ஊடாக முறையிட்டு அதுக்கான எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை. இப்போ வந்து நேரடியாக முறையிட்டிருக்கார். பார்க்கலாம் இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா இல்லையா அப்படின்றத நாங்கள் பொறுமையோடு தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன நடக்கிறது, என்ன விஷயங்கள் வெளியில வருகின்ற பொழுது யாராவது சொன்னால் அது ஊடகங்கள்ல ஏதாவது கிடைக்கின்ற பட்சத்தில் உடனுக்குடனே நானும் வந்து உங்களோட அந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோல இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.